பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திருப்பெயரிலே ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் 21ஆம் ஞாயிறு காலை பரிசுத்த ஆராதனை நாம் ஆரம்பிப்போம். இந்த ஆராதனை 3 விதங்களில் சிறப்புக்குரிய ஒரு நாள். இன்று பரிசுத்தவான்கள் தினம். 2, நம்முடைய திருச்சபை துவங்கி 146 ஆண்டுகள் முடிந்து 147ஆம் ஆண்டுக்குள் பிரவேசிக்கின்ற ஒரு நாள். 3வதாக அகில உலக சிறுவர் ஞாயிற் பள்ளி. இந்த 3 முக்கிய காரணங்களை முன்னிட்டு நாம் இந்த பரிசுத்த ஆராதனையை ஆரம்பிப்போம். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த வாழ்நாளிலே இன்னொரு பரிசுத்த நாளை காணவும், இந்த ஓய்வு நாளின் கால வேளையிலே ஆண்டவரே உம்மை நாங்கள் தொழுது கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர்கள் தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த காலங்களெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து மீண்டும் இன்னொரு பரிசுத்த நாளிலே உம்மை தொழுது கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை நீர்கள் தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த பரிசுத்த ஆராதனைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வேதம் அனைத்தும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையுள்ளதாக இருக்க கிருபை செய்யும் சுவாமி. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே துவக்கு முதல் கடைசி வரை எங்களோடு இருந்து எங்களையும் இந்த ஆராதனையும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்துவ பாமாலை புத்தகத்தில் 168ஆம் பாமாலை, வெள்ளங்கி பூண்டு மாட்சியாய் நிற்கும் இப்பாக்கியர் யார், சதா சந்தோஷ ஸ்தலத்தை எவ்வாறு அடைந்தார் என்ற பாடலோடு நாம் இந்த பரிசுத்த ஆராதனையை ஆரம்பிப்போம். வெள்ளங்கி பூண்டு மாட்சியாய் நிற்கும் இப்பாக்கியர் யார், சதா சந்தோஷ ஸ்தலத்தை எவ்வாறு அடைந்தார். மிகுந்த துன்பத்தினின்றே இவர்கள் மீண்டவர், தம்மங்கி கிறிஸ்து இரத்தத்தில் தூய்மையாய் தோய்ந்தவர். குறுந்தோலை பிடித்தோராய் விண்ணாசனமுன்ன செஞ்சோதியில் தம் நாதரை இப்போது சேவிப்பார். வெம்பசிதாகம் வெயிலும் சற்றேனும் அறியார், பகலோனாக சுவாமிதாம் நற்காந்தி வீசுவார். சிங்காசனத்தின் மத்தியில் விண்ணாட்டு கூட்டிதாம் மெய்யமிர்க
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பிரார்த்தனை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உமை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உமை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்மத்தக்கரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என வைத்துக் கொள்ளோம் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். கிறிஸ்துவ பாமாலை புத்தகத்தில் 284 பாமாலை, வா பாவி இளைப்பாரவா, என் திவ்ய மார்பிலே நீ சாய்ந்து சுகி என்பதாய் நல்மீட்பர் கூறவே இந்த பாடலோடு நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். நீ சாய்ந்து
அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, இந்த நாள் ஒரு விசேஷித்த ஒரு நாள். சகல பரிசுத்த வான்கள் தினம். ஆக இந்த உலகத்திலே பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசித்திருக்கின்ற பரிசுத்தவான்களை நினைவு கூறுகின்ற நாள். ஆக இந்த நாளிலே நாம் அவளை நினைவு கூறுவோம். அவளுக்காக விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுப்போம். ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள தேவனே, நீர் தெரிந்து கொண்டவளை உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஞான சரீரத்திலே ஒரே அந்யோன்ய ஐக்கியமாக இணைத்திருக்கிறீரே. உண்மையாய் உம்மில் அன்பு கூறுவர்களுக்காக தேவரீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற சொல்ல முடியாத சந்தோஷங்களை அடையும்படிக்கு நாங்கள் சன்மார்க்கமும் தேவ பக்தியும் உளவளாய் நடந்து ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்தவான்களை பின்தொடரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபையாரே, பரிசுத்தவான்கள் ஆலய குடும்பத்தாரே, உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் என்னுடைய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஓய்வு நாள் 3 விதங்களிலே சிறப்புக்குரிய ஒரு நாள். முதலாவதாக, இன்று சகல பரிசுத்தவான்கள் தினம். இந்த உலகத்திலே வாழும்போது ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்காக அர்ப்பணித்து ஒரு சாற்றுள்ள வாழ்க்கை வாழ்ந்து பாடுகளை அனுபவித்து இறைவனுடைய சமூகத்திற்கு சென்றிருக்கின்ற பரிசுத்தவான்களை நினைவு கூறுகின்ற ஒரு நாள். ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி சகல பரிசுத்தவான்கள் தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. மரித்த பரிசுத்தவான்களை நினைவு கூறவும் அவளுக்கு மரியாதை செலுத்துகின்ற ஒரு நாள். கத்தோலிக்க திருச்சபையும் மற்ற கிறிஸ்துவ திருச்சபைகளும் நவம்பர் 1 சகல பரிசுத்தவான்கள் தினமாக அனுசரித்து வருகிறார்கள். 8ஆம் நூற்றாண்டிலே போப் கிரெகரி 4 இந்த நாளை நவம்பர் 1 சகல பரிசுத்தவான்கள் தினமாக முறைப்படி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஒரு நாள். கிறிஸ்து பின்பு 837ஆம் ஆண்டு முதல் இது துவங்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ஆக இந்த நாள் சகல பரிசுத்தவான்கள் தினம். இரண்டாவதாக, நம்முடைய திருச்சபை இதே நாளிலே துவங்கப்பட்ட ஒரு நாள். 146 ஆண்டுகளுக்கு முன்பு
நவம்பர் 1 சகல பரிசுத்தவான்கள் தினத்தன்று நம்முடைய திருச்சபை துவங்கப்பட்ட ஒரு நாளாகும். ஆக நம்முடைய திருச்சபையின் வாழ்விலே 146 ஆண்டுகள் முடிந்து 147ஆம் ஆண்டுக்குள் பிரவேசிக்கின்ற ஒரு நாள், ஒரு இனிய நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆக இந்த நாளிலே இந்த திருச்சபை துவங்குவதற்கு பாடுபட்ட தலைவர்களை நாம் நினைத்து பார்த்து அவருடைய அர்ப்பணிப்புக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அன்று முதல் இன்று வரை நம்முடைய திருச்சபையை நடத்தி வருகின்ற ஆயர்மார்களையும் மூப்பர்களையும் சபையின் தலைவர்களையும் நாம் நினைத்து பார்த்து அவளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நாள். ஆக இந்த நாள் நம்முடைய திருச்சபையின் வாழ்விலே ஒரு சிறப்புக்குரிய நாள். 147ஆம் ஆண்டுக்குள் திருச்சபையை துவங்கிய நாள் ஆகும். கடைசியாக இன்று அகில உலக ஞாயிறு பள்ளி ஞாயிறு. இந்த 3 விதத்திலே இந்த ஞாயிறு ஒரு சிறப்புக்குரிய ஞாயிறாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் முதல் ஞாயிறு அகில உலக ஞாயிறு பள்ளி ஞாயிறாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. 1876ஆம் ஆண்டு முதற்கொண்டு நம்முடைய இந்திய தேசத்திலே இந்தியன் சண்டே ஸ்கூல் துவங்கப்பட்டு சிறப்பான பணிகளை செய்து வருகிறார்கள். அகில உலக ஞாயிறு பள்ளி பிரிட்டன் தேசத்திலே 1780ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு அன்று முதல் இன்று வரை இந்த பள்ளி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதை ஸ்தாபித்தவர் வில்லியம் கிங். ராபர்ட் ரைக்ஸ் என்ற ஒரு ஆங்கிலேயர் இந்த ஊழியத்தை 1780ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்திலே துவக்கி நாடு முழுவதுமாக இதை ப்ரமோட் செய்து கொண்டு வருகிறார். ஆக ஞாயிறு பள்ளி மிக சிறப்புக்குரியது. சிறு பிள்ளைகளுக்கு சிறு பிராயம் முதற்கொண்டே ஆன்மீக விசுவாசத்திலே, பக்தியிலே, ஒழுக்கத்திலே வளர்க்க வேண்டும் என்பது இந்த ஞாயிறு பள்ளியுடைய திட்டமாக இருக்கிறது. ஆக இந்த வேளையிலே நம்முடைய திருச்சபையின் அனைத்து சிறு பிள்ளைகளையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த சிறு பிராயம் முதற்கொண்டே ஆன்மீக பக்தி விசுவாசத்திலே நல் ஒழுக்கத்தில் வளர்ந்து பிற்காலத்திலே திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உங்களை வாழ்த்துகின்றேன். அதே நேரத்திலே ஞாயிறு பள்ளியுடைய ஆசிரியர்களையும் நான் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் அவளையும் அவருடைய அர்ப்பணிப்பையும் அவருடைய ஊழியத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பக்தியில் விசுவாசத்தில் பேணி வளர்த்தல். சிறு பிள்ளைகளை ஆண்டுடைய விசுவாசத்திலே பக்தியிலே வளர்க்க வேண்டும். நர்ச்சரிங் இன் ஃபெய்த். இதற்கு ஆதாரமாக 4 திருமறை பாடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் பாடமாக நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 26 வரை. இரண்டாம் பாடமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 18 வரை. மூன்றாம் பாடமாக
சங்கீதங்களின் புஸ்தகம் 127. 4ஆம் பாடமாக பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. ஜெபிப்போம். என் கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் உடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருடைய இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு 18 வசனங்கள் 1 முதல் 3 வரை வாசிக்க கேட்க. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்ப பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல் தன்னை தாழ்த்திக் கொள்கிறவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். நம்முடைய திருச்சபையிலே அகில உலக ஞாயிறு பள்ளி கடைபிடித்து நாம் வருகின்றோம். இதனுடைய நோக்கம் என்னவென்று பார்க்கும்போது, திருச்சபையிலேயும் சமுதாயத்திலும் இருக்கின்ற சிறு பிள்ளைகளை ஆணுடைய பக்தியிலே விசுவாசத்திலே வளர்த்து நல்ல குடிமகனாக நல்ல குடிமகளாக உருவாக்குவது கடமையாக இருக்கின்றது. நம்முடைய சமுதாயத்தில் பலவீனமான மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளில் குழந்தைகள் இருக்கிறார்கள். இப்படி சிறு பிள்ளைகளுடைய நிலைமை என்னவென்று நாம் பார்க்கும்போது, அவர்கள் பெரும்பாலும் மோசமாக நடத்தப்படுகிறார்கள், துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார்கள், சுரண்டப்படுகிறார்கள், அடக்கப்படுகிறார்கள் மற்றும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இது சிறு பிள்ளைகளுடைய நிலைமையாக காணப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையிலே சிறு பிள்ளைகளுடைய நிலைமை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறு பிள்ளைகளுடைய நிலைமை என்ன என்பதை மிக தெளிவாக ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிட்டுள்ளது. பாலியல் துஷ்பிரயோகம் உட்பட அனைத்து வகையான உடல் அல்லது மன வன்முறை, காயம் மற்றும் துஷ்பிரயோகம், புறக்கணிப்பு அல்லது அலட்சியமான போக்கு, துஷ்பிரயோகம் அல்லது சுரண்டல் ஆகியவை குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை என யுஎன்ஓ ஐக்கிய நாடுகள் சபை மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. எந்தெந்த விதத்திலே பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், எப்படியாக அவர்களை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்பதை நாம் இப்போது கேட்டோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே குழந்தைகளையும் பாதுகாப்பதின் முக்கியத்துவத்தையும் அவர்களின் கௌரவத்தையும் நாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே
பிள்ளைகளுடைய நிலைமையை அறிந்து அவளுக்கு முக்கியத்துவம் அளிப்பது, அடையாளம் கண்டு கொள்வது நமது கடமையாக காணப்படுகின்றது. கொடுக்கப்பட்ட திருமறை பகுதியிலே குழந்தைகள் மீது கடவுளின் நிரந்தர இரக்கத்தின் அளவை காண்கிறோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமேயானால், ஞான சொற்கள் கடவுளின் பிள்ளைகளுக்கும் படைப்பாளி கடவுளுக்கும் இடையிலான உள்வரும் உறவை பற்றி பேசப்படுகின்றன. கடவுளால் படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் படைப்பாளி கடவுளுக்கும் இடையே உள்ளான உறவை இங்கே தெரியப்படுத்துகின்றார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்தரியங்கள் மகிழும் என்று பக்தன் குறிப்பிடுகின்றார். நம்முடைய உதட்டின் மூலமாக வருகின்ற சொற்கள் செம்மையானவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அப்படி உதட்டின் மூலமாக வருகின்ற சொற்கள், வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை கொண்டு வரும், நம்முடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை கொண்டு வரும் என்று இங்கே பக்தன் விவரிக்கின்றார். கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொருடைய இருதயத்தை வெற்றி கொள்வதே, சம்பாதிப்பதே கடவுளுடைய சித்தமாக காணப்படுகின்றது. கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தை வெற்றிகரமாக சம்பாதிப்பதே கடவுளின் சித்தமாகும். திருமறையில் சாமுவேலுடைய பிறப்பை எவ்விதமாக எழுதப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். கடவுள் அன்னாளையும் எல்கனாவையும் நினைத்தபடியினாலே அவர்கள் அருமையான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அவன் பெயர் தான் சாமுவேல். கடவுள் அவர்களை நினைத்திருக்கின்றார். அவருடைய நிலைமையை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். ஏற்ற காலத்து அருமையான குழந்தை ஆண்டவர் அவளுக்கு கிருபையாக கொடுத்திருக்கின்றார். ஆக இந்த சாமுவேல் ஆண்டவருக்கு பணிந்து நடக்கின்ற ஒரு பிள்ளையாகவும், ஆண்டவருக்கு பணிவிடை செய்கின்ற ஒரு பிள்ளையாகவும், பிரியமாய் நடக்கின்ற ஒரு பிள்ளையாக அவன் காணப்பட்டான். கண்ணுக்கு தெரியாத கடவுளின் கை குழந்தை பிறப்பிற்கு பின்னால் உள்ளது என்பதை எடுத்து காட்டுகிறது. ஒவ்வொரு குழந்தையின் பிறப்பிற்கு பின்னாக ஆணுடைய கரம் இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ரவீந்திரநாத் தாகூர் இவ்விதமாக கூறுகிறார், கடவுள் இன்னும் மனிதனை ஊக்கப்படுத்துகிறார் என்ற செய்தியுடன் ஒவ்வொரு குழந்தையும் இவ்வுலகத்திலே பிறக்கின்றது. கடவுள் இன்னும் மனிதனை ஊக்கப்படுத்துகிறார் என்ற செய்தியுடன் ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்திலே பிறக்கிறான் என்பதை அவர் தெளிவாக சொல்லுகின்றார்.
இதன் வழியாக தெரிந்து கொள்வது என்னவெனில், ஒவ்வொரு குழந்தையும் கடவுளிடமிருந்து வருகின்ற தூதுவர்கள் என செய்தி கொண்டு வருது. ஒவ்வொரு குழந்தையும் ஆண்டுடைய தூதர்கள் என்று ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். கடவுள் குழந்தையையும் குழந்தையின் பெற்றோர்களையும் உடைய உறவுகளையும் நினைத்திருக்கின்றார். பிள்ளைகளையும் அவருடைய பெற்றோர்களுடைய உறவுகளை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். இந்த உறவு கடவுளுடைய பார்வையிலே விலையேற பெற்ற உறவாக காணப்படுகின்றது. விலை மதிக்கக்கூடிய ஒரு உறவாக காணப்படுகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இயேசுவானவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த காலத்திலே அவர் சிறு பிள்ளைகளுக்கு முக்கிய இடத்தை கொடுத்தார். சிறு பிள்ளைகளை வாரி அணைத்து தன்னுடைய அன்பின் கரத்தால் தொட்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்ததை நாம் இங்கே பார்க்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை வாசிக்க நாம் கேட்டிருக்கின்றோம். இயேசு சுவாமி வாழ்ந்த காலத்திலே யூத சமுதாயத்திலே படிநிலை கட்டமைப்பை சித்தரிக்கும் நிலையை சவால் விடுகின்றார். ஹைரார்க்கியல் ஸ்ட்ரக்சர் யூத மதத்திலே இருக்கின்ற படிநிலையை கட்டமைப்பை சித்தரிக்கும் நிலையை சவால் விடுத்துள்ளார். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சிறு பிள்ளைகளை அழைத்து அவர்களைப் போல நீங்கள் மனம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். யூத மதத்திலே சிறு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அவள் கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இயேசு சுவாமி சிறு பிள்ளைகளுக்கு ஒரு முக்கிய இடத்தை கொடுப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அவருடைய மரியாதையை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஒரு நாள் இயேசுவின் சீடர்கள் இயேசுவிடம் வந்து, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவன் என கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு உவமான ரீதியாக சமுதாயத்தில் பெரியவன் யார் என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றார். சமுதாயத்திலே சக்தி வாய்ந்தவன், செல்வம் நிறைந்தவன், கவர்ச்சி பெற்றவன் அடிப்படையிலே ஒருவனை பெரியவன் என்று சொல்ல முடியாது. அதை எதிர்த்து ஆண்டவர் இங்கே பேசுகின்றார். இயேசுவானவர் ஒரு குழந்தையை அழைத்து வந்து குழந்தையை நடுவில் நிற்க வைக்கும் அவரது செயல் ஒரு தீவிரமான பதிலை அளிப்பதை இங்கே பார்க்கின்றோம். இது யூத கட்டமைப்பின் படிநிலை தன்மையை முறியடித்து மனித மதிப்பு அளவிடங்களை மாற்றியது. ஆண்டவர் சிறு பிள்ளையை அழைத்து சமுதாயத்தில் இருக்கின்ற நிலைமையை, படிநிலை அமைப்பை தள்ளிவிட்டு அந்த சிறு குழந்தைகளுக்கு மதிப்பீடு அளிப்பதை இங்கே நாம் பார்க்கின்றோம். பொதுவாக சிறிய பிள்ளைகளுக்கு
அவளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அவர் செலுத்த வேண்டிய கௌரவத்தையும் செலுத்துவது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆண்டவர் அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். சிறியவர்கள், பாதிக்கப்படுகிறவர்கள் ஆணுடைய கரத்தில் முக்கிய பெரியவர்களுக்கு முக்கிய பாடம் புகட்டும் கருவியாக மாற்றப்படுகிறார்கள். சிறு பிள்ளைகள் தான், ஆனால் அவர்கள் மூலமாக பெரியவர்களுக்கு ஆண்டவர் பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். சீடர்கள் கேட்ட கேள்விக்கு யார் பெரியவன்? ஆண்டவர் சொல்லுகின்றார், 3ஆம் வசனம், மனம் மாற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், அப்பொழுது தான் ஆணுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்லுகின்றார். ஆகிய சிறு பிள்ளைகள் என்று சொல்லும் போது உலகம் முழுவதும் இருக்கின்ற பிள்ளைகளை அது குறிக்கின்றது. அனைத்து பிள்ளைகளையும் குறிக்கின்றதாக காணப்படுகின்றது. குறிப்பாக ஒதுக்கப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், அடிமைகள், தொழிலாளருடைய பிள்ளைகள், தலித், ஆதிவாசி பிள்ளைகள், வீடுகள் இல்லாமல் அனாதியாக தெருக்களில் இருக்கின்ற பிள்ளைகளையும் இது குறிக்கின்றது. ஆக அனைத்து பிள்ளைகளும் சிறப்புக்குரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள். அவருடைய நல்ல குணங்களை பெரியவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று இதன் வழியாக ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். பிள்ளைகள் பெற்றிருக்கின்ற குணங்கள் என்ன? பிள்ளைகள் பெற்றிருக்கின்ற லட்சணங்கள் என்ன? சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும் என்றால் சிறு பிள்ளைகள் தாழ்மையுள்ளவர்களாக காணப்படுகிறார்கள், அறியாமையானவர்களாக காணப்படுகிறார்கள், எதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள், அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள், தன்னுடைய பெற்றோர்களை சார்ந்து வாழ்கின்றவர்கள். அப்படிப்பட்ட குணங்களை கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பெரியவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றவர். பெரியவருடைய மனநிலைமை என்னவென்று பார்க்கும்போது, பிள்ளைகளை கட்டுப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும், அவர்களை எதிர்த்து ஒழுக்கத்திலே கொண்டு வர வேண்டும், அவளை பக்குவப்படுத்த வேண்டும், நல்ல வாழ்க்கைக்குள் அவர்கள் கட்டப்பட வேண்டும். இப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர்கள் தான் பெரியவர்கள். ஆண்டவர் எதிர்பார்ப்பது பெரியவர்கள் சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும் என்றால் சிறு பிள்ளைகள் கொண்டிருக்கின்ற குணலட்சணங்களை கடைபிடித்து அதன்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அப்படியானால் அனைவரும் தாழ்மை கொண்டிருந்தால் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும், அவன் தான் பெரியவனாக இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பேன். எப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் இருந்தாலும், எந்த சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் இருந்தாலும், சிறு பிள்ளைகளைப் போல நம்மை நாமே தாழ்த்தி கொள்ள வேண்டும். அவன் தான் பரலோகத்திலே பெரியவனாக இருப்பான். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இவ்விதமாக அவர் கூறுகின்றார்.
பிறந்த குழந்தைகள் அவர்கள் ஜீவனோடு இருப்பதற்கு, வளருவதற்கு பால், தாய்ப்பால் மிக முக்கியமாய் காணப்படுகின்றது. குழந்தைகள் பசி எடுக்கும் போது பாலுக்காக ஏங்குகிறது. ஆக பிள்ளைகள் பாலுக்காக ஏங்குகிறது போலே பெரியவர்களும் ரட்சிப்புக்காக ஏங்க வேண்டும் என்று பேதுரு இவ்விதமாக கூறுகின்றார். ஆக அப்படி என்றால் யார் பெரியவன்? தாழ்மை, கீழ்ப்படிதல், பரிசுத்த தேடுகிறவர்கள் தான் ஆண்டுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்பதை தெளிவாக சொல்லுகின்றார். முடிவாக பிள்ளைகள் விசுவாசத்திலே வளர்க்கப்பட வேண்டும், விசுவாசத்திலே நடத்தப்பட வேண்டும். அதுதான் திருச்சபையுடைய கடமையாக, சிறந்த பணியாக காணப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய சிறு பிள்ளைகளை சிறு பிராயம் முதற்கொண்டே பக்தியிலே, விசுவாசத்திலே நாம் வளர்ப்போமேயானால் பிற்காலத்து திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் அவர்கள் நல்ல பிள்ளைகளாக, நல்ல குடிமக்களாக இருப்பார்கள். சாமுவேல் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ஆண்டவரை பணிந்து கொள்ளுகின்ற ஒரு பிள்ளையாக காணப்பட்டார். ஆண்டவருக்கு பணிவிடை செய்கின்ற ஒரு பிள்ளையாக காணப்பட்டார். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தார். அப்படிப்பட்ட ஒழுக்கத்திலே நாமும் நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய ஆலயத்தில் இருக்கின்ற பிள்ளைகளையும் நாம் வழிநடத்தினால் அவர்கள் திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருப்பார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் நம்மையும் இந்த திருவசனத்தையும் இந்த சிறு பிள்ளைகளும் கர்த்தர் தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய செய்தி கேட்ட நாம் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவ கீர்த்தனை புத்தகத்தில் 873 கீர்த்தனை, தேவலோகமதில் சேவிப்பார் தூயவர்கள் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
திருச்சபைக்கான அறிவிப்புகள். வருகின்ற நாட்களில் பிறந்த நாட்களை காண இருப்பவர்கள், இன்று 1ஆம் தேதி மாஸ்டர் ஜேசன் ஜெபசிங், 2ஆம் தேதி மிஸ்டர் ஆலிவர் ஜான், மிஸ்ஸஸ் உமாராணி வில்சன், மிஸ் டெல்சி ஜெபனிதாம், மாஸ்டர் எம் ஜோயன் சாமுவேல், மிஸ்ஸஸ் பார்கவி ஆனந்த், மாஸ்டர் சரத் ஜோயல். 3ஆம் தேதி மிஸ்டர் ஆர் செல்வகுமார், டாக்டர் பி மேனுவல் ராஜ். 5ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஃப்ளாரன்ஸ் தியோடர், மிஸ்ஸஸ் கோகிலா சுந்தர்ராஜ், மிஸ்டர் ஆண்டனி தேவராஜ், மிஸ்டர் ஃப்ராங்க் நிக்கோலாஸ், மிஸ்ஸஸ் ஷைனி ஃபெலிஷா ஆனந்தராஜ். 6ஆம் தேதி மிஸ் ஜூடி பிரார்த்தனா. 7ஆம் தேதி மிஸ்ஸஸ் சுசீலா செல்வகுமார், மிஸ்ஸஸ் லதா ஜோசப். பிறந்த நாட்களை காண இருக்கின்றவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். கர்த்தர் இவர்களை ஆஸ்வதிப்பாராக. அவனமாக வருகின்ற நாட்களில் திருமண நாளை காண இருப்பவர்கள், வருகின்ற 5ஆம் தேதி மிஸ்டர் பிரேம்குமார் தாமஸ் அண்ட் மிஸ்ஸஸ் சுனிதா பிரேம்குமார். திருமண நாளை காண இருக்கின்றவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். கர்த்தர் இவர்களை ஆஸ்வதிப்பாராக. வருகின்ற நாட்களிலே நம்முடைய திருச்சபைக்காக ஜெபிப்போம். திருச்சபையில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் நாம் நினைவு கூறுவோம். சுகவீனமுள்ளவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். வயதானவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கடவுள் இந்த நாட்களிலே அவருக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் ஆண்டு கூட்டி கொடுப்பாராக. இன்று சகல பரிசுத்தவான்கள் தினம். 146 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளிலே நம்முடைய திருச்சபை துவங்கப்பட்ட ஒரு நாள். ஆக 146 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடித்து திருச்சபையின் வாழ்விலே பயணத்திலே 147ஆம் ஆண்டை நோக்கி முன் செல்கின்ற ஒரு ஆண்டு. ஆக இந்த ஆண்டு நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சபையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் என்னுடைய இந்த நாளிலே, இனிமையான நாளிலே என்னுடைய மகிழ்ச்சி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வருகின்ற 2ஆம் தேதி ஆல் சோல்ஸ் டே. கோவிட்-19 கொள்ள நோயை முன்னிட்டு அன்று சிறப்பு ஆராதனை நடைபெறாது என்பதை திருச்சபையாருக்கு தெரியப்படுத்துகின்றேன். ஆகிய 1ஆம் தேதியோ மற்ற நாட்களிலோ நீங்கள் கல்லறைக்கு சென்று மரித்தவர்களுக்காக ஜெபிக்கும்படியாகும், அவருடைய நினைவு கூறும்படியாகும், அவருக்கு கனத்தை செலுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து தொற்று நோய்க்காக நாம் ஜெபிப்போம். வெகு சீக்கிரத்தில் இந்த தொற்று நோய் நீங்கப்படவும் மக்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழும் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, கிருபையுள்ள கர்த்தாவே, இவ்வருடத்தின் 10 மாதங்களை கடந்து வந்துள்ளோம். கடந்து வந்த பாதையிலே அநேக கஷ்டங்கள், துன்பங்கள், தொல்லைகள், திருச்சபையின் வாழ்விலும் அநேக போராட்டங்கள், கொள்ளை நோய் மத்தியிலே நாங்கள் இம்மட்டமாக வாழ்ந்து வருகின்றோம். அதை எண்ணி பார்த்து நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருடத்தின் 11ஆம் மாத துவக்க நாள். இந்த நாளிலே நாங்கள் உண்மை தொழுது கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தினை தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்தவான்கள் தினம், சபை துவங்கப்பட்ட ஒரு நாள்.
அகில உலக ஞாயிறு பள்ளி ஞாயிறு இவைகளை நான் நினைவு கூறும்படியாகவும் அனுசரிக்கும்படியாக கிருபை செய்தீரே சுவாமி, நன்றி செலுத்துகிறேன். இம்மாதம் முழுவதுமாகவும் தெய்வீக பிரசனம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று கடந்த நாட்களில் பெறாத நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இந்த ஆண்டிலே இந்த மாதத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டோம் சுவாமி. விசேஷமாக இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அகில உலக ஞாயிறு பள்ளி ஞாயிறு பிள்ளைகளை கிறிஸ்துவ பக்தியிலே விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபையின் முக்கிய பணி அர்ப்பணிப்பு. சிறு பிள்ளைகளை சிறு பிராயம் முதற்கொண்டே கிறிஸ்துவ போதனையிலே வளர்க்க வேண்டும், விசுவாசத்திலே வளர்க்க வேண்டும், நல்ல ஒழுக்கத்திலே வளர வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை ஆண்டவரே திருச்சபையிலே என்னுடைய கரங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். அதை பொறுப்பை பெற்றவர்களாக கரங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை தொடர்ந்து ஆண்டவர் நாங்கள் பக்தி விசுவாசத்தை வளர்க்க கர்த்தர் கிருபை செய்யும். பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்திலையும் பக்தியிலும் வளர்ந்து திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். விசேஷமாக சிறு பிள்ளைகளை உதாரணமாக எடுத்துக்கொண்டு பெரியவர்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தீரே சுவாமி, நன்றி செலுத்துகின்றோம். யார் பெரியவன் என்ற கேள்விக்கு இயேசு கொடுத்து விடை, இந்த சிறு பிள்ளை போல நீங்கள் மனம் மாற வேண்டும் என்று போதித்தீர் சுவாமி. சிறு பிள்ளை போல தன்னை தாழ்த்துகிறவன் தான் பரலோகத்திலே பெரியவனாக இருப்பான் என்று போதித்தீரே சுவாமி, நன்றி செலுத்துகிறேன். உடைய செய்தி கேட்ட நாங்கள் ஆண்டவரை எங்களையே நாங்கள் தாழ்த்தி கொண்டு மனம் மாறி சிறு பிள்ளை போல நாங்கள் ஆண்டவருடைய பார்வையை நாங்கள் வளர கர்த்தர் கிருபை செய்யும். சிறு பிள்ளைகள் கொண்டிருக்கின்ற அந்த குணலட்சணங்கள் அன்பு, இரக்கம், பரிசுத்தம், இப்படிப்பட்ட குணங்களை நாங்கள் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்யும். இந்த நாளின் செய்தி அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. திருச்சபையில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் சுவாமி. பிள்ளைகள் வளர்ந்து பிற்காலத்தில் சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆசிரியர் பெருமக்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொண்டோம் சுவாமி. திருச்சபைக்காக குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். வயதானவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். சுகவீனவர்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதியும் சுவாமி. விசேஷமாக திருச்சபையின் வாழ்விலே 146 ஆண்டுகள் முடித்து 147ஆம் ஆண்டுக்குள் பிரவேசிக்க முடியாத ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்க சுவாமி, நன்றி செலுத்துகின்றோம். இன்று திருச்சபை துவங்கப்பட்ட ஒரு நாள், திருச்சபை பிறந்த ஒரு நாள். ஆக இந்த நாளை நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கொண்டாட கிருபை செய்யும் சுவாமி. திருச்சபை அனைத்து மக்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக்கொண்டோம் சுவாமி. விசேஷ வண்ணமாக இந்த கொரோனா தொற்று நோய்க்காக நாங்கள் ஜெபத்தோடு ஜெபிக்கின்றோம் சுவாமி. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை அங்கீகரித்து வெகு சீக்கிரத்தில் இந்த கொள்ள நோயை அகற்றல வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக்கொள்வோம். மரித்து போனவர்களுக்கு ஆறுதல் சமாதான குடும்பத்தின் மக்களுக்கு தான் பாதிக்கப்பட்டவர் சுகம் பெற்று சுகம் பெற கர்த்தர் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக்கொண்டோம் சுவாமி. திருச்சபை சார்ந்தவர்கள் அநேகர் பாதிக்கப்பட்டு சுகம் பெற்றுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆசீர்வதியும் சுவாமி. வரைய நாட்களில் பிறநாளை காண எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். உடைய கிருபையினால் இரக்கத்தினாலுடைய வாழ்க்கையில் இன்னொரு பிறநாளை காண இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரின் நாளை கண்டு மகிழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நாட்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும் சுவாமி. அவனுமாக வருகின்ற நாட்களே திருநாளை காண எங்கள் திருச்சபையின் பிள்ளையுடைய குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கின்றோம். உடைய பெரிதான கிருபையினால் இரக்கத்தினாலும் அவருடைய குடும்ப வாழ்க்கையின் ஒரு ஆண்டைய கிருபையாக நீ கூட்டிக் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தொடர்ந்து குடும்பங்களை ஆசீர்வாதம் காத்தல் சுவாமி. மீண்டுமாக அனைவரும் தாழ்த்துகிறோம். அடியனுடைய குடும்பத்தினை சிறப்பாக வழித்ததற்கு நன்றி செலுத்துகின்றோம். திரு ஜானுடைய குடும்பத்தை சிறப்பாக வழித்ததற்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவர்களை பொறுப்படுத்திக் என்று காத்தலும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அவர் நமது ஆவியோடு இருப்பாராக.
சமாதானத்தோடு கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you all. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.